எனக்கு இந்த ஃபேரான ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்கன்னா எனக்கு நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும்ல. சின்ன வயசுல இருந்தே மீடியாலாம் போகணும், எனக்குலாம் டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படி மீடியாவெல்லாம் நம்ம போக முடியாது, நம்ம ஃபேமிலிக்கே அதெல்லாம் வந்து வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சின்ன வயசு சொன்னார். ஸோ அப்போ எனக்கு டான்ஸ் போகாம நான் டேபிள் டென்னிஸ் கிளாஸ் போயிட்டு ஃபுல் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் ஆல் தட். இப்போ மீடியாலாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பட் இப்போவுமே மீடியாவில் வந்து அந்த ஃபேரான ஹீரோயின்ஸ்க்கு ஒரு 1 ஸ்டெப் அஹெடாக இருக்காங்களே, ஒரு சான்ஸ் கிடைக்கவோ ஒரு வாட் எவர். ஃபேரான ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க டஸ்கி ஆக்கிட்டு தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க தவிர்த்து ஐ டோன்ட் சி அந்த அளவுக்கு இருக்காங்களா. இப்பயும் இருக்காங்க டஸ்கி ஹீரோயின்ஸ் ஹவ் ஸ்டார்ட் கம்மிங் அப், பட் தென் அவங்க அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி இல்ல. சோ அந்த 1 ஸ்டெப் அஹெடா இருக்கும் போது எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கும்ல. அப்போ எனக்கு இந்த ஐ ஹவ் ஹேட்டட் ஃபியூ கேர்ள்ஸ் ஹூ வர் ஃபேர் அவுட் ஆஃப் நோ ரீசன். அவங்க என்ன பண்ணாலுமே வந்து நல்லா பண்ணல அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ நானே அவ்வளவு தப்புலாம் பண்ணியிருக்கேன். நானே சில பேருக்கு ஹேட் காமிச்சிருக்கலாம் என்ன அறியாமையே, பிகாஸ் ஐ ஹேட் தட் இன்செக்யூரிட்டி. சில ஹீரோயின்ஸ்லாம் எனக்கு ஃபேன் இருந்தாலும் பிடிக்காதுன்னு சொல்லுவேன், என்ன நடிக்கிறாங்களா நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவேன். எனக்குலாம் ரைட் சைடு அதெல்லாம் சொல்றது தட்ஸ் ஆர்ட், பட் ஐவ் டன் தட் திங். ஸோ அதனால நானே அது பண்ணியிருக்கும் போது ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு இன்செக்யூர். ஆனா என்ன பார்த்து யாரும் இன்செக்யூர் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனாலும் அவங்க நெகட்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹர்ட் ஆகும். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் சூன் அப்படின்னு நினைச்சுப்பேன். எந்த ஒரு காமெண்ட் லைக் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது? ஸோ நீ செத்துடு, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் அது வந்து ஹர்ட் ஆனதை விட எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப பாவமா இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்தா இன்னொருத்தன் சாவணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வரைக்குமே ஐ வாண்ட் டு see that person and go like give him a hug மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளீஸ் தி ஹேட் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, சரியாயிடும்னு சொல்லணும் போல. ஐ திங்க் ஐ ரிப்ளை டு ஹிம் சம் ஃபேக் ஐடி தான். ஸோ அதனால ஐ செட் ஐ டோன்ட் நோ வாட் யூர் கோயிங் த்ரூ பட் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் யுவர் சொல்யூஷன் சூன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் கான்வர்சேஷன். ஃபேமிலி அன்கண்டிஷனல் லவ். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கடைசியில நிக்க போறது ஃபேமிலி. தப்பே பண்ணி என்ன வேணா பண்ணி என்ன வேணா வா, ஆனா உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த சேஃப் ஸ்பேஸ் வந்து ஃபேமிலி கிரியேட் பண்ணி வச்சு ஃபேமிலியிலே கிடைக்கிறது. அது actually not everyone is lucky, ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு இல்லையா? அதான் ஐ திங்க் நாட் எவ்ரிஒன் இஸ் லக்கி. நான் லக்கி ஆயிட்டேன் அவ்வளவுதான். ஸோ அது வந்து இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணணும்னு இல்லை. பட் தென் ஐ திங்க் எல்லாருமே இப்போ வந்து லேர்ன் அபவுட் பேரண்டிங் என்ன பண்ணணும். இப்போ எங்க அம்மா அப்பாவுக்குமே வந்து இப்போ நான் தெரப்பி நான் போறேன்